வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஹோண்டா ஆக்டிவாலன்னு பார்த்தோன்னா இப்போ உங்களுக்கு 2 மாடல்ஸ் இருக்கு. ஒன்று நம்ம ஹோண்டா ஆக்டிவா 6G யூஸ்வலான அந்த ஒரு ஐசி இன்ஜின் ஸ்கூட்டர், இன்னொன்று நம்ம ஹோண்டா ஆக்டிவா அதுதான் இப்போ புதுசாக லான்ச் ஆன அந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ஆமாங்க, இந்த 2 ஸ்கூட்டருக்கும் ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ பார்த்தா எப்படி இருக்கும்னு நான் யோசிச்சேன். அதை இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோவாக கிரியேட் பண்ணுவோம். பட் இட்ஸ் நாட் அ ஃபேர் கம்பேரிசன். ஏன்னா பார்த்தோம்னா வச்சுங்களேன், ரெண்டுமே உங்களுக்கு வேற ஒரு செக்மெண்ட். ஒருத்தர் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் செக்மெண்ட்ல அவர் தனியாக போறாரு, இவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசி இன்ஜின் ஸ்கூட்டர் இந்த செக்மெண்ட்ல இவர் தனியாக போயிட்டு இருக்காரு. பட் ஆனால் இந்த 2 செக்மெண்ட்ல நம்ம கம்பேரிசன்ன்றது அந்த அளவுக்கு ஃபேர் திங் இல்லை தான். பட் இருந்தாலும் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எடுக்கலாமா இல்லை ஒரு ஐசி ஸ்கூட்டர் எடுக்கலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த கம்பேரிசன்றது மேபி யூஸ் ஆகலாம். அதனால இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை பார்ப்போம். பார்க்க முன்னாடி அந்த கலெக்டர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட்ஸ் பண்ணி தட்டி விட்டீங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுட்டியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமா வீடியோக்குள்ள போகலாம். கொஞ்ச 2 நாளாக ஒரு வீடியோ வந்திருக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிற இடம் விழுப்புரத்தில் எந்த அளவுக்கு மழை ஃப்ளட்டுன்றது மேபி நீங்கள் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். விழுப்புரத்தில் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஓடிடுச்சு. எங்கள் வீட்டாண்டுமே கூட அதிக தண்ணி. அதெல்லாம் 2-3 நாளாக கரண்ட் இல்லைன்றனால தான் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இனிமேட்டு ஓரளவுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் திங் நம்ம இப்போ பார்க்க போகிறது 2 வெஹிக்கிளுடைய டிசைன் கம்பேரிசன். நம்ம அங்கே டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம ஹோண்டா ஆக்டிவா 6G அதான் அந்த ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டர் பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன். அது ஒரு யூஸ்வலான ட்ரெடிஷ்னல் டோனில் வரக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் தான். அந்த டிசைனுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்ல தேவையில்லை. ஏன்னா மோஸ்ட்லி அந்த ஸ்கூட்டர் வந்து நம்ம எல்லாரும் நேரில் பார்த்துருப்போம். ஒரு டீசென்டான ஃபேமிலி ஓரியன்டட் டிசைனோட இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஹோண்டா ஆக்டிவாவோட அந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி சொல்லணும்னா அது வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கர்வியான ஒரு டிசைன் டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 2024 ECIMA ஈவெண்ட்ல வந்து ஹோண்டா ஆக்டிவா வந்து கர்வ் ஈவின்னு ஒரு சில ஸ்கூட்டர்ஸ் ஷோகேஸ் பண்ணினாங்க. நாங்கள் அந்த ஸ்கூட்டர்ஸ் தான் நம்ம நாட்டில் லான்ச் ஆக போகுதுன்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். பட் அந்த ஸ்கூட்டரோட டிசைன்லேயே லைட்டாக ஒரு சில சேஞ்சஸை கொடுத்து கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்டாக, ஆமாம் அது ரொம்ப அப்படியே ஒரு ஓவர் ஃபீச்சரிஸ்டிக்காக இருந்துச்சு அந்த ஈவெண்ட்டில் காமிச்ச ஸ்கூட்டர்ஸு. பட் ஆனால் அந்த டிசைனை கொஞ்சம் ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக டூன் பண்ணி இறக்குனா எப்படி இருக்குமோ அதை மாதிரி இறக்கப்பட்ட ஒரு டிசைன் தான் நம்ம ஹோண்டா ஆக்டிவா ஈயோட டிசைன். பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு கர்வி அண்ட் நல்ல ஒரு இனோவேட்டிவாகவும் இருக்கும். அட் த சேம் டைமில் உங்களுக்கு ஃபேமிலி பர்பஸுக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு யூசேஜிபிலிட்டியை கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு அந்த வெஹிக்கிளில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓரளவு பார்க்கும்போது டிசைன் விஷயத்தில் நம்ம ஹோண்டா ஆக்டிவா பெட்ரோல் ஸ்கூட்டர் வந்து யூஸ்வலான ட்ரெடிஷ்னல் டிசைன் டோனில் இருக்குது. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு இனோவேட்டிவான ஒரு டிசைன் டோனில் இருக்குதுன்னே சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் நம்ம இந்த 2 வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர்ஸ் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், நம்ம ஹோண்டா ஆக்டிவா எலக்ட்ரிக்காலன்னு பார்த்தோன்னா அதிகபட்சமாக 8.1 PS ஆஃப் பவர் கிட்ட வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம பெட்ரோல் ஸ்கூட்டராலன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் 7.8 PS வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அதிகபட்சம். ஒரு விஷயத்தில் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ஸ்லைட்லி நம்ம பெட்ரோல் ஸ்கூட்டரை விட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொஞ்சம் எட்ஜ் எடுக்குது. அந்த ஒரு விஷயம் மட்டும் சேஞ்ச். அதான் அந்த ஒரு ஆக்சிலரேஷனில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஹோண்டா ஆக்டிவா ஏன்னா வச்சிங்கன்னா பொதுவாகவே அந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் அந்த ஒரு ஆக்சிலரேஷன்றது இன்னுமே நல்ல குயிக்காக இருக்கும் ஒரு ஐசி இன்ஜினை ஒரு விட. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஏன்னா மோட்டரு ஈஸி டிரான்ஸ்மிஷன்ன்றதுனால அந்த ஒரு இனிஷியல் ஆக்சிலேஷன் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கு. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ரேஞ்ச் அண்ட் மைலேஜ் மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். நமங்க ரேஞ்சு பொறுத்த அளவுக்குன்னு சொல்லணும்னா வச்சுங்களேன், நம்ம ஹோண்டா ஆக்டிவா வந்து ஒரு 1.5 கிலோவாட்கான ட்வின் பேட்டரி செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஸ்வைப்பபிள். இந்த ஒரு ஸ்வைப்பபிள் அவங்க கொடுத்ததுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா, ஹோண்டா வந்து இப்போ புதுசாக அந்த ஒரு சார்ஜிங் போர்டுன்ற ஒரு டெக்னாலஜியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை இந்தியா பூரா நிறைய இடத்துல எடுத்துகிட்டு வர போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு சார்ஜிங் போர்ட் டெக்னாலஜி எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நீங்க சார்ஜிங் வால்னு சொல்லலாம். அந்த சார்ஜிங் வால் டெக்னாலஜி எப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே ஒரு வால் மாதிரி, அதான் ஒரு செவரு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட பேட்டரிஸ் அப்படியே பிளக் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நிறைய பேட்டரிஸ்லன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் இருக்கும். நீங்க ஸ்கூட்டர் ஓட்டிட்டே வரீங்க, ஸ்கூட்டர்ல சார்ஜ் கம்மியாயிடுச்சு, உங்களுடைய ஸ்கூட்டரோட சீட்டை திறக்கிறீங்க, சார்ஜ் கம்மியா இருக்கிற பேட்டரி எடுத்து நீங்க செவுத்துல போட்டு சார்ஜ் நல்லா இருக்கிற பேட்டரி எடுத்து திரும்பி அந்த செவுத்துல இருந்து உங்க வண்டிக்கு போகுது. அதுக்கான அமௌண்ட் நீங்க இன்டர்நெட் மூலமாவோ இல்லை ஆப் மூலமாவோ, இப்போ நம்ம எலக்ட்ரிக் கார்ஸ் அண்ட் ஒரு சில எலக்ட்ரிக் ஹையர் சிசி வெஹிக்கல்ஸுக்குலாம் நம்ம அந்த ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் மூலமாக சார்ஜ் பண்ணிட்டு அந்த ஆப் மூலமாக பே பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி சம்திங் எதாவது எடுத்துகிட்டு வராங்க. அது இன்னும் நம்ம நேரில் வந்த பிறகு அது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அது மாதிரி நம்ம அது மூலமாக பே பண்ணிட்டு அது மாதிரி பேட்டரியை ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணுறது மூலமாக நம்ம சார்ஜிங் பர்சன்டேஜ் டப்புன்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு சூப்பரான டெக்னாலஜி இது. கொஞ்சம் ஹோண்டா சீக்கிரமாகவே நம்ம நாடு ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த ஒரு சார்ஜிங் ஆன்சைட்டி, அதான் நம்மளுக்கு ரேஞ்ச் எப்போ சார்ஜ் தீர்ந்து வண்டி நின்றுமோ, ஐயோ அங்கே நின்றுமோ இங்கே நின்றுமோ நம்ம
நம்மளுக்கு பயம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு பயம்ன்றது நிச்சயமாகவே கம்மியாகும். ஏன்னா ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு அதிகமாக ரேஞ்ச் வந்து பாரு அதான் அந்த 2 பேட்டரியிலும் நீங்கள் ஃபுல் சார்ஜ் இருக்காமல் ஒரு வெஹிக்கிள் வந்து 1.5 கிலோவாட்கான 2 பேட்டரி இருக்கும். அந்த 2 பேட்டரி மூலமாக அந்த வெஹிக்கிளான்னு பார்த்தோன்னா 102 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போக முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்ப நல்ல ஒரு ரேஞ்சு தான், ஒரு டீசெண்டான ரேஞ்சு. அப்படியே நீங்கள் பேட்டரி ஸ்வைப் பண்ணுறீங்கப்ப இப்போ அப்படியே ஒரு 102 கிலோமீட்டர் ஓட்டிங்க, சார்ஜிங் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டீங்கிறப்ப அந்த ஒரு உங்கள் பேட்டரியில் வந்து ரிமைனிங் ஒரு 10% இல்லை ஒரு 20% சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் 10% இல்லை ஒரு 20% சார்ஜ் இருக்குன்றப்ப உங்களுடைய பேட்டரி கழட்டி அதில் போட்டு 100% இல்லை ஒரு 80% அப்போ சார்ஜ் இருக்கிற ஒரு பேட்டரி எடுத்து திரும்பி உங்கள் வெஹிக்கிளில் போட்டு நீங்கள் திரும்பி உங்களுடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். இது மூலமாக உங்களுடைய ரேஞ்சுன்றது ரொம்ப அதிகமாகும். பட் ஆனால் ஆவரேஜாக ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டரில் நம்ம ஒன்றும் ஒரே நாளில் 100 கிலோமீட்டருக்கு மேலாம் ஓட்ட மாட்டோம். மோஸ்ட்லி ஒரு 50-70 அந்த கிலோமீட்டர்ஸில் எனஃப் ஆகுன்றப்ப இந்த ஒரு ரேஞ்சு நம்மளுக்கு மோர் தென் எனஃப் தான். சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஹோண்டா ஆக்டிவாவோட அந்த ஒரு 6G பற்றி சொன்னா வச்சுங்களேன். இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு ஒரு பெட்ரோல் பவர்டு ஏர் கூல்டு இன்ஜினால ஒர்க் ஆகுதுன்றதுனால இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு மைலேஜ் நம்ம பார்த்தாக்கணும். மைலேஜ் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 59 kmpl கிட்ட நீங்கள் இந்த வெஹிக்கிள் கிட்ட மைலேஜ் எதிர்பார்க்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணீங்கன்னா அதான் ஓகே. மைலேஜ் ஒரு நல்ல ரேஞ்ச் ஐசி ஸ்கூட்டர் பொறுத்த அளவுக்கு அந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் அது ஒரு பெஸ்ட்டான மைலேஜ்னே சொல்லலாம் அந்த 59 kmpl. அப்படின்றப்ப நீங்கள் அந்த வெஹிக்கிளுடைய டேங்க் ஃபுல் பண்ணுறீங்கிறப்ப மொத்தமாக உங்களுக்கு ஒரு 314 கிலோமீட்டர் கிட்ட ரேஞ்ச் கிடைக்குது. அப்படின்றப்ப ரேஞ்ச் விஷயத்தில் நிச்சயமாக நம்ம ஐசி ஸ்கூட்டர் பெஸ்ட்டாக தான் இருக்குது. பட் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணுற காஸ்ட்டு அங்கே நம்ம சார்ஜ் ஃபில் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த 2 பேட்டரிக்கு, அதை விட ஒரு 7 to 10 டைம்ஸ் கிட்ட நம்மளுடைய பெட்ரோல் காஸ்ட்ன்றது எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் பெட்ரோல் காஸ்ட்டில் நிச்சயமாக நம்ம பெட்ரோல் காஸ்ட்டில் ஓரளவு ரன்னிங் காஸ்ட் விஷயத்தில் நிச்சயமாக நம்ம ஹோண்டா ஆக்டிவா தான் பெஸ்ட்டு. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த ஐசி ஸ்கூட்டர்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பெட்ரோல் காஸ்ட் மட்டும் இல்லை, ஒரு சம் கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் அதான் 3000 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட்னு ஒன்று விஷயம் இருக்குது. உங்களுக்கு வெஹிக்கிளுடைய ஆயில் சேஞ்ச் பண்ணும், அது இல்லாமல் இந்த பெல்ட் அது இதுன்னு ஏகப்பட்ட மெயின்டெனன்ஸ் இருக்குது. அதை மாதிரி அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் விஷயத்துலையும் எலக்ட்ரிக்கை விட அந்த ஒரு ஐசி இன்ஜின்ன்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ ஓரளவு ரன்னிங் காஸ்ட் விஷயத்தில் நிச்சயமாகவே இந்த ஐசி ஸ்கூட்டர்ன்றது அதிகமாகவே இருக்குது. எப்படி சொல்லணும்னா வச்சுங்களா, நம்ம ஹோண்டா ஆக்டிவா வந்து ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு 50 பைசான்ற மாதிரி செலவாகுதுன்னு பார்த்தோன்னா நம்ம ஹோண்டா ஆக்டிவா வந்து ஒரு 2 ரூபாவோ இல்லை ஒரு 1.5 ரூபா தான் 1.5 ரூபாவா அது என்னப்பா ₹1.50 அது மாதிரி கிட்ட செலவாகும் பர் கிலோமீட்டருக்கு. ஒரு ஆவரேஜான ஒரு எஸ்டிமேஷன் சொல்கிறேன். அப்படின்றப்ப ரன்னிங் காஸ்ட் விஷயத்தில் ரியலி ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனே சொல்லலாம் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ். அதுக்கடுத்து ஸ்டோரேஜ் பற்றி சொன்னால் ரெண்டுலேயும் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஃபுட்போர்ட் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் எனக்கு இந்த இடத்துல ஒரு மைனஸாக ஃபீல் ஆனது எதுக்குன்னு பார்த்தோன்னா நம்ம ஹோண்டா ஆக்டிவா இல்லைன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன். பொதுவாகவே நம்ம ஹோண்டானில் எந்த ஒரு பிராண்ட்லேயே இருந்தாலும் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ரேஞ்சு. அதுக்கடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. பொதுவாகவே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்னால் நல்ல ஒரு பெரிய அண்டர்சீட் ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க, ஏன்னா அதில் ஃபியூல் டேங்க் இருக்காது. பட் ஆனால் நம்ம ஹோண்டா ஆக்டிவா அந்த ஒரு விஷயத்த மாறி இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அண்டர்சீட் ஸ்டோரேஜே கிடையாது, அந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த ஒரு 2 பேட்டரி வந்துடுது. அப்படின்றப்ப அண்டர்சீட் ஸ்டோரேஜ் இல்லை தான், பட் இதெல்லாம் ஃபுட்போர்டு ஒரு ஓகேவான ஒரு ஸ்பேஸோடு இருக்குது. இருந்தாலும் அண்டர்சீட் ஸ்டோரேஜ்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். பட் நம்ம ஹோண்டா ஆக்டிவா ஒரு டீசெண்டான ஒரு 18 liters அண்டர்சீட் ஸ்டோரேஜ் இட்ஸ் ஓகே, இட்ஸ் மோர் தென் எனஃப்லாம் சொல்ல முடியாது, ஓகேவான ஒரு அண்டர்சீட் ஸ்டோரேஜோட இருக்குது. ஓரளவு ஸ்டோரேஜ் விஷயத்தில் என்ன கேட்டிங்கன்னா ஐசி ஸ்கூட்டர் இந்த இடத்துல உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்குது. ஃபைனலாக நம்ம இப்போ ப்ரைஸிங் பார்ப்போம். ப்ரைஸிங் பொறுத்த அளவுன்னு பார்த்தோன்னா அது எப்போதுமே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து ஒரு நார்மலான ஐசி இன்ஜின் ஸ்கூட்டரோட ஒரு டைம் ஒரு கொஞ்சம் டபுள் டைம்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆமாம், நம்ம ஹோண்டா ஆக்டிவான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோடே 1 lakhக்குள்ளே முடிச்சிடலாம். பட் ஆனால் நம்ம இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்கு இந்த ஹோண்டா ஆக்டிவா ஈயோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு உங்களுக்கு 1,30,000. அப்படின்றப்ப ப்ரைஸ் விஷயத்தில் நீங்களே பார்த்தீங்கப்பா நிச்சயமாக நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. சரி, ஓகே, ஓரளவு அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சுவோம். இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்கு இந்த ஹோண்டா ஆக்டிவா பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை நம்மளுடைய ஹோண்டா ஆக்டிவா 6G உங்களுக்கு பெஸ்ட்டு தானான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுவீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.